முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதைக் கண்டு மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமா என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் கவனிங்க, அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. கவனிங்க, என்ன சத்தம்? அழுது புலம்பலின் சத்தம், அதே சமயத்துல சந்தோஷப்படுகிறவர்களின் சத்தமும். வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே, எப்பவாக இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி எதை ஆரம்பித்தாலும் எதை செய்ய நினைத்தாலும் கட்டாயம் அழுது புலம்புறவங்க இருப்பாங்க. தேவனுடைய சித்தத்தை தான் செருபாபேல் அன்று செய்தான். ஆனாலும் கூட அழுது புலம்புறவங்க இருந்தாங்க. தேவ சித்தத்தின்படி எதை செய்தாலும் அழுது புலம்போர் இருப்பாங்க. அதை தயவு செஞ்சு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்படி அழுது புலம்புறவங்கள பார்த்து நீ எந்த விதத்திலும் சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி அழறவங்கள பார்த்து தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நீ அல்லது உன்னுடைய பிரயாசங்களை நீ நிறுத்திவிடவே கூடாது. அழுது புலம்புறவங்க எப்போதும் இருப்பாங்க, அழறவங்க எப்போதும் இருப்பாங்க. ஆனால் அப்படி அழுது புலம்புவோருக்கு பக்கத்துல உன்னை நேசிக்கிறவர்களும் இருப்பார்கள். நீ செய்கிற உன் காரியங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களும் இருப்பார்கள். அவர்களையும் உன் நினைவில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆன்மீகம். மூன்றாவதாக ஆட்சேபம். அதற்கு பின்னாலே என்ன நடந்தது? இவங்க மௌனமா இருக்க மாட்டாங்கங்க. யாரு? அழுது புலம்புறவங்க. இந்த அழுது புலம்புறவங்க ஊழியர்களையும் இருந்தாங்க, மற்றவர்களையும் கூட இருக்கிறாங்க. எப்பொழுது இந்த ஆலயத்தின் பணிகள் ஆரம்பித்ததோ அங்கே குடியிருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்டிடம், அதாவது ஆலய கட்டுமான பணியை செருபாபேல் செய்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்கள்? தவறான காரியங்களை பரப்பினார்கள். இல்லாத பொல்லாதவைகளை எல்லாம் சொல்லி அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு என்ன செய்தார்கள் என்று பார்க்கலாம் வாங்க. 4வது அதிகாரம் 4வது வசனம். அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளரப் பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, ஆலயம் கட்டுறவங்கள சங்கடப்படுத்தினாங்களாம். தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்கிற தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களை சங்கடப்படுத்தினார்கள். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும், தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். கால்வரி டெம்பிள் எங்காவது ஸ்தாபிக்க முயற்சி பண்ணுனா சில பேர் எழும்புறாங்க. என்ன செய்வாங்கன்னா, அங்க இருக்கிற அதிகாரிகளை பார்க்கறது, போய் அவங்கள பார்க்கறது, இவங்கள பார்க்கறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் பார்க்க, லோக்கல் பொலிட்டீஷியன்ஸை போய் சந்திக்கிறது, கலெக்டரை போய் பார்க்கறது. இப்படி எத்தனை பேரை போய் பார்க்க முடியுமோ அத்தனை பேரை போய் பார்ப்பாங்க. பார்த்து என்ன செய்வாங்கன்னா, கால்வரி டெம்பிளை பத்தி தப்பா சொல்றது, சதீஷ்குமாரை பத்தி தப்பா பேச, அவர் மட்டும் இங்க சபையை ஆரம்பிச்சிட்டாருனா அப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க. சபை ஆரம்பிச்சேன்னாகும்? தெய்வ சித்தத்தின்படி ஊழியம் அங்கே ஜனங்களுக்கு செய்யப்படும். ஆனால் மறுபடியும் சொல்றேன், நாம் தேவ சித்தத்தின்படி ஏதாவது செய்ய முயலும் போது கட்டாயமாக தடைகள் வரும். அங்க குடியேறி இருக்கிற அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. போய் அதிகாரிகள் எல்லாம் பார்த்து அவங்க கூட பேசி அவங்கள எப்படியாவது மடக்கி சபையை கட்டுகிறவர்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க. தொடர்ந்து 6வது வசனம். அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். நம்ம கால்வரி டெம்பிள் ஆரம்பிச்சப்போ ஒரு ஊர்ல 24 டிபார்ட்மெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கேஸ் ஃபைல் பண்ணாங்க, கோர்ட்லயும் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கால்வரி டெம்பிள் ஆரம்பிச்சதுக்காக அரசாங்கத்தினுடைய 24 டிபார்ட்மெண்ட்ஸை அட்டாச் பண்ணி எல்லாரும் இதுக்கு பதில் கொடுத்தாகணும். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்னங்க இது, கால்வரி டெம்பிள் ஆரம்பிச்சு அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? எங்களுக்கு எதிராக எதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்? நீங்க என்ன உங்களுக்கு வேணும் அதை நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் இந்த தேசத்துல சுதந்திரம் இருக்கு. அவங்கவுங்க தங்களோட மதத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு, அந்த மதத்துக்கேத்த ஆலயங்களை கட்டுறதுக்கு இங்க சுதந்திரம் இருக்கு. நாங்க அதை பார்க்கலன்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ண எப்படி அப்படின்னு அவங்க அருவறுத்தாங்க. என்னங்க இவங்கெல்லாம் எவ்வளவு பயங்கரமாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இது பாருங்க. அதனால எவ்வளவு நஷ்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. நம்ம ஜாக்கிரதையா பார்த்தா அந்த தேசத்து ஜனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். 4வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறது. அவங்க நிலையா இருக்கிற அந்த யூத ஜனங்கள் தான். அவங்களாம் தடை செஞ்சு தவறான செய்திகளெல்லாம் அதிகாரிகளுக்கு சொல்லி, ஐயோ இங்க ஆலயத்தை கட்டவே கூடாது, அவங்க அது நல்லதில்லை, அவங்க செய்யற காரியம் நல்லதில்லை, அவங்களும் நல்லவங்களான்னு சொல்லி தப்பான செய்தியை பிரச்சாரம் பண்ணாங்க.
தடையா நின்னாங்க. அதன் விளைவென்ன? அந்த தவறான செய்திகளை கேள்விப்பட்ட அந்த தரியு ராஜா, அல்லது வாசிக்கலாம் 23ஆம் வசனம், ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையறாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது, அவர்கள் தீவிரத்துடன் எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டது. பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. தடை யாருங்க தடை விதிச்சது? யாரு? பிடிக்காதவங்க தான். ஜாக்கிரதையா நாம பார்த்தோம்னா 4வது அதிகாரத்துல முதல்ல இருந்து சில வசனங்கள். ஆக்சுவலா இவங்க யாரு? தடையா நின்னவங்க, தவறான செய்தியை பிரச்சாரம் பண்ணவங்க, தப்பு தப்பா போய் சொன்னவங்க. ராஜாவுக்கு ராங் ரிப்போர்ட் கொடுத்தது யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, கவனிங்க, சிறை இருப்பிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னா யாருங்க அவங்க எல்லாரும்? சிறையிலிருந்து வந்தவங்க தான். சிறையிலிருந்து வந்தவங்களாம் யார் யோசிச்சு பாருங்க? யூதர்களும் இஸ்ரவேலர்களும் தான். யார் இப்ப தடையா இருந்தாங்க யோசிச்சு பாருங்க? அவங்களே தாங்க. அப்படின்னா அந்த நாட்கள்ல நம்ம ஆளுங்க தான் நமக்கு விரோதமான செய்தியை பரப்பிக்கிட்டு இருந்தவங்க. நம்ம ஆளுங்க தான் ராஜாவுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அப்ப யாருங்க அவங்க? 3வது வசனம், அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்க லோக்கல்ல இருந்தவங்க, அதாவது சிறை பிடிக்கப்பட்ட போது சில இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க, எங்கேயோ இருந்துட்டாங்க, அவங்க கிட்ட மாட்டாம தப்பிச்சிட்டாங்க. அப்படி தப்பிச்சு ஓடி போனவங்க அந்த தேசத்துல பிற சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறவர்களோடு சேர்ந்து கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இப்ப சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் திரும்ப வந்திருக்காங்கல்ல, அப்படி வந்து ஆலய பணி அவங்க ஆரம்பிச்ச போது அந்நிய சம்பிரதாயத்தோடு கலந்து மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்து, நாங்களும் கூட ஆலயத்தை கட்ட ஜாயின் பண்ணிக்கிறோம்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. நீங்க உலக பிரகாரமா வாழ்றீங்க, உங்க இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க வந்து எங்க கூட சேர்ந்த ஆலயத்தை கட்டுறேன்னு சொன்னா எப்படிங்க? வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஆலய பணிகளை செய்ய வேண்டும் என்றால் இதை திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. எங்களை இப்படி ஒதுக்கி வச்சிருவீங்களா? எங்களை நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? எங்களை வருத்தப்படுத்துவீங்களா? அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பான செய்திகளை பரப்புனாங்க. தரியு ராஜாவின் காலத்துல சுமார் 14 ஆண்டுகள் ஆலயம் கட்டப்படாமல் நின்று போனது. எத்தனை வருஷங்க? 14 வருஷம். 14 வருஷம் ஆலய கட்டுமான பணி நின்று போனது. காரணம், இங்கேயே நிலையாக இருந்தவர்கள் அவர்கள் எஜமானருக்கு தந்த தவறான செய்தியின் அடிப்படையில 14 இயர்ஸ் தேவனுடைய சித்தத்தின்படி நிர்மாணிக்கப்படுகிற ஆலயத்தை கட்டவிடாமல் தடுத்தார்கள், தடையாக இருந்தார்கள். இருந்தாலும் கவனிங்க, நாம் தேவ சித்தத்தின்படி பணிகளை செய்தாலும், பிரயாசங்களை செய்தாலும், ஊழியங்களே செய்தாலும் கூட கட்டாயம் தடைகள் வரும், இடையூறுகள் வரும். சாத்தான் தன்னாலான தடைகளை கட்டாயம் கொண்டு வருவான். ஃபார் எக்ஸாம்பிள், தாவீதை தேவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் மீது ராஜாவாக அபிஷேகித்தார். அப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கையில சவுலுடைய மரணத்துக்கு அப்புறம் தாவீது தானே வந்து அரசாட்சியை செய்யணும். நான் சொல்றது சரியா இல்லையாங்க? கட்டாயம் தாவீது தான் வந்து அரசாட்சியை ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்கிடையில் அங்க என்ன நடந்தது? சவுலினுடைய சேனைகளுக்கு சேனாதிபதி அப்னேர் என்பவன் போய் சவுலின் குமாரனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஜனங்களுக்கு முன்னால வந்து நிறுத்தி, இதோ இஸ்ரவேலின் ராஜா இவர்தான் அப்படின்னு அங்க அறிவிச்சிட்டான். அப்படி அவன் அறிவித்ததினால 7 வருடங்கள் தாவீது இஸ்ரவேல் தேசத்தை ஆள முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேன்மையான 7 வருட கால அரசாட்சி கிடைக்காமல் போய்விட்டது. எஸ், சாத்தானின் மனிதர்கள் சாத்தானுக்குரியவர்கள். நாம் தேவ சித்தத்தின் அடிப்படையிலே வாழுகிற போது நம்முடைய பணியை நாம் செய்ய விடாமல் தடையாக நிற்பார்கள். அவர்கள் செய்கிற இடையூறுகளினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதமாகுமே தவிர நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. கொஞ்சம் தாமதமாகும். எஸ், ஆலய கட்டுமான பணி தாமதமானது, ஆனால் அசாத்தியமானதாக ஆகவில்லை. ஆனால் அந்த தடையினாலே, அந்த ஆட்சேபனையினாலே கட்டாயமாக கவனிங்க, செருபாபேல் அதே போல பிரயாசப்பட வேண்டும் என்று விரும்பினவர்கள் எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து தான் போயிட்டாங்க, உற்சாகம் இழந்து தான் போயிட்டாங்க. தயவு செஞ்சு கவனிக்கணும். இனி என்ன செய்ய முடியும்? நம்மளால ஆலயம் கட்ட முடியாது, அது இனி சாத்தியமில்லை. நம்மளால எதிர்கொள்ள முடியாது, அந்த தடைகளை, அந்த ஆட்சேபனைகளை எதிர்கொள்ள முடியாது.
அப்படின்னு செருபாபேலும் அவனோடே கூட இருந்த தலைவர்களும் கூட உற்சாகம் இழந்து போய்விட்டார்கள். சோர்வுக்கு ஆளாகி விட்டார்கள். அதாவது ஆலயத்தை நாம கட்டணும், கட்டி முடிக்கணுங்கிற யோசனை யாருக்கும் வரவே இல்லாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழலில் தான் தேவன் சகரியாவை அனுப்பினார். சகரியா என்ற தீர்க்கதரிசி வந்து செருபாபேலை பலப்படுத்தி என்னவெல்லாம் சொன்னார் என்பதை சகரியாவின் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். ஒருமுறை மறுபடியும் அதை பார்க்கலாம் வாங்க. சகரியா என்ற பெயருடைய தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பிய போது, சகரியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் சகரியா. இப்ப கொஞ்சம் பின்னால போலாம். எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். கவனிக்கணும், எதற்காக தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்? சோர்ந்து போய் கிடக்கிற வாழ்க்கைகளை எழுப்புவதற்காக, உற்சாகமிழந்து நம்பிக்கையற்றிருப்பவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக. எளிய ஊழியக்காரன் தேவ செய்தியை பிரசங்கிக்கும் போது உங்களில் எத்தனை பேர் உற்சாகமிழந்து என்னுடைய கதை அவ்வளவுதான் என்று சோர்ந்து போயிருக்கிற சமயத்துல அறிவிக்கப்படுகிற தேவ வார்த்தையை கேட்டு உங்களில் எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறீர்கள்? தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என நினைத்த எத்தனையோ பேர் அந்த எண்ணத்தையெல்லாம் கைவிட்டு விட்டு ஆண்டவருக்காக நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். என் கதை அவ்வளவுதான், இனிமேல வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது என்று நினைத்தவர்கள் இந்த அசாத்தியங்களை சாத்தியமாக்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவன் தம் ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி வைக்கிறார். எதற்காக? உற்சாகமிழந்து நம்பிக்கையற்றிருப்பவர்களுக்கு நம்பிக்கையை தருவதற்கு, எச்சரிப்பதற்கு, தைரியப்படுத்துவதற்கு, எழுப்புதலை தருவதற்கு, பரிசுத்தமாக்குவதற்கு, தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அவர்களை தேவன் அனுப்புவார். சகரியா, ஆகாய், இந்த 2 புத்தகங்களை கூட நாம் பார்க்க முடியும். சகரியாவின் புத்தகம், ஆகாயின் புத்தகம். அது எங்க இருக்கு? சிறிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்பிலே இருக்கிறது. அங்க எதுக்காக இருக்கு? இதோ இங்கே அவர்கள் செய்த ஊழியத்தை அந்த ஆகமத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த சகரியாவும் ஆகாயும் எந்த காலத்தில் இருந்தார்கள்? செருபாபேல் ஆலய கட்டுமானம் செய்த அந்த காலத்தில். உற்சாகம் இழந்து தலைவர்கள் சோர்ந்து போயிருந்த போது சகரியாவையும் ஆகாயையும் தேவன் அனுப்பி வைத்தார். போங்கள், செருபாபேலை திடன் கொள்ள பண்ணுங்கள், என்னுடைய வார்த்தையை அறிவியுங்கள், அவர்களை பலப்படுத்துங்கள். தீர்க்கதரிசிகள் அவர்களை திடங்கொள்ள பண்ணும்படியாக இருந்தார்கள். அப்பொழுது செருபாபேலோடு கூட இருந்த தலைவர்கள் எல்லாம் ஆலய கட்டுமான பணியை திரும்ப ஆரம்பித்தார்கள். அதன் பலனாக அங்கே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. 6வது அதிகாரம் 15வது வசனம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதாம் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அற்புதம். 16வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தடைகள் இருந்தது, ஆட்சேபனைகள் இருந்தது, இடையூறுகள் இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்து செருபாபேலையும் அவனோடு இருந்த தலைவர்களையும் உற்சாகப்படுத்தி திடன்கொள்ள பண்ணிய போது அவர்கள் கட்டுமான பணியை தொடர ஆரம்பித்தார்கள். ஆலய கட்டிடத்தை கட்டி முடித்தார்கள். அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷம், ஆனந்தம். சந்தோஷத்தோடு பிரதிஷ்டை செய்தார்கள். 21வது வசனம். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு வந்து புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே எப்படி ஆசரித்தார்கள். சந்தோஷம். தேவனுடைய ஆலயம் எதை கொண்டு வந்தது? சந்தோஷத்தை கொண்டு வந்தது. தேவனுடைய சந்நிதி
எதை அவர்கள் வாழ்க்கையில கொடுத்தது? சந்தோஷத்தை கொடுத்தது. தடைகள் இருக்கும், இடையூறுகள் இருக்கும், ஆட்சேபிக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வேலையை, நம்முடைய பணிகளை, நம்முடைய பிரயாணங்களை, நம்முடைய ஊழியங்களை ஒரு காலம் நிறுத்தவே கூடாது. ஏனென்றால் சந்தோஷப்பட வேண்டிய மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். சந்தோஷமாய் தேவனை சேவிக்க வேண்டியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சகரியாவும் ஆகாயும் வந்து செருபாபேலையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் தேவனுடைய வார்த்தையினாலே பலப்படுத்தினார்கள். எழும்புங்கள், ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் நிர்ணயித்த சமயத்தில் எப்படி மௌனமாக இருப்பீர்கள்? முதலில் தடையாக இருந்தார்கள், இடையூறாக இருந்தார்கள், ஆட்சேபித்துக் கொண்டும் இருந்தார்கள். ஆனாலும் எப்படி மௌனமாயிருப்பது? எழும்புங்கள், தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவ ஆவியினால் மாத்திரம் சாத்தியம். இந்த தேவனாகிய கர்த்தரின் துணை உங்களுக்கு இருக்கிறது. எழும்புங்கள். இன்றும் கூட நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? நிராசைக்கு ஆளாகி இருப்பவர்கள், சோர்வுக்கு ஆளாகி இருப்பவர்கள், உங்கள் முயற்சிகளை, உங்களுடைய பணியை யாரோ ஒருவர் தடுத்துக் கொண்டே இருக்கிறார் என்று, யாரோ இடையூறு செய்கிறார்கள் என்று, யாராவது உனக்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள் என்று உற்சாகம் இழந்து நீ செய்ய நினைத்த பணிகளை, பிரயாசங்களை அவர்களால் நிறுத்தலான்னு நினைக்கிறையா? கவனே, உன்னுடைய பணியில, உன்னுடைய பிரயாசத்துல, உன்னுடைய பிரயாணத்துல தேவன் இருப்பார் என்றால் கட்டாயம் தடைகள் வரத்தான் செய்யும். அன்று செருபாபேல் வந்தபோதும் அவனுக்கு தடை வந்தது. தொடர்ந்து எஸ்ரா வந்தபோதும் தடைகள் வந்தது. நெகேமியா வந்தபோதும் தடைகள் வந்தது. ஜாக்கிரதையா கவனிங்க. தடைகளுக்கு மத்தியில்தான் செருபாபேல் தன்னுடைய பணிகளை பூர்த்தி செய்தான். தடைகள் மத்தியில்தான் எஸ்ராவும் தன் பணியை பூர்த்தி செய்தான். தடைகளுக்கு மத்தியில்தான் நெகேமியாவும் தன் பணிகளை பூர்த்தி செய்தான். தடைகள், இடையூறுகள் வரும். அவைகளுக்கு மத்தியில்தான் தேவன் உன்னுடைய பணிகளை பூர்த்தி அடைய பண்ணுவார். உன் ஊழியங்களை தொடர பண்ணுவார். உன்னுடைய பிரயாசங்களை முழுமை அடைய பண்ணுவார். தடைகள் உண்டாகும், இடையூறுகள் இருக்கும், அவமானங்கள் வரும், ஆட்சேபனைகளும் எழும்பும். இவைகளுக்கு மத்தியிலேயே தேவன் தமது மகிமையை காண்பிப்பார். உன் பட்சமாய் நின்று நீ செய்கிற பணிகளை, பிரயாசங்களை, ஊழியங்களை தேவன் முழுமையடைய பண்ணுவார். நம்புவோர் என்னோடு கூட ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? வாருங்கள், ஜெபத்திலே ஒருமனப்படும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறதற்காக நன்றி ராஜா. செருபாபேல் ஆரம்பித்த ஆலயத்தின் வேலை உம்முடைய சித்தம்தான். ஆனாலும் தடை வந்தது. ஆலயத்தின் காரியங்களையெல்லாம் எஸ்ராவின் மூலமாக ஆரம்பிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். அதிலும் தடைகள் வந்தது. எருசலேமை சுற்றி பிராகாரங்களை கட்டி எழுப்ப வேண்டும், அது உம்முடைய சித்தம். நெகேமியா அந்த வேலையை ஆரம்பித்த போது தடைகள் வந்தது. ஆண்டவரின் நாளில் யாராவது தங்கள் வாழ்க்கையிலே தடைகளையும், இடையூறுகளையும், அவமானங்களையும், ஆட்சேபங்களையும் எதிர்கொண்டு, ஆண்டவர் உம்முடைய சித்தத்தைத்தானே செய்கிறேன், உம்முடைய விருப்பப்படிதானே வாழ்கிறேன், இருந்தாலும் ஏன் எனக்கு தடைகள், இருந்தாலும் ஏன் இந்த ஆட்சேபனைகள், இருந்தும் ஏன் எனக்கு இந்த அவமானங்கள், இருந்தும் ஏன் எனக்கு இந்த இடையூறுகள், என்னால முடியவே இல்லை ஆண்டவரே, என்னால முன்னேறவே முடியல ஆண்டவரே என்று யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களோடு இன்று பேசியிருக்கிறீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் நீ ஆரம்பித்திருக்கிற உன்னுடைய பணிகளை நான் பூர்த்தியடைய பண்ணுவேன். நீ ஆரம்பித்திருக்கிற ஊழியத்தை தொடரும்படி நான் செய்வேன். நீ தைரியமாய் செல் என்று நீர் இன்று அழைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிக்க கிருபையருள வேண்டும் என்றும், செருபாபேல் தன் பணியை, பலிபீடத்தை கட்டி, அதாவது உம்மோடு கூடத்தான் அவன் ஆரம்பித்தான். தடைகள் வந்தாலும் சரி, அந்த பணியை அவன் தொடர்ந்து முடிக்க முயற்சி செய்தான். அதேபோல எங்கள் வாழ்க்கையையும் உம்மோடுதான், எங்கள் நாளை, எங்கள் உத்தியோகத்தை, எங்கள் வியாபாரத்தை, எங்கள் ஊழியத்தை, இப்படி எல்லா காரியங்களையும் உம்மோடு கூட ஆரம்பிப்பதன் மூலமாக நிச்சயமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நினைத்ததை சாதிக்க தேவையான பலனையும் கிருபையும் அருளிச் செய்ய வேண்டும் என்றும் உமக்கே துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.